இரண்டு உண்மைகள் அநேக சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அநேக நேரங்கள் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புகள் இந்த இரண்டு உண்மைகளுக்கு விரோதமாக அநேகர் முணுமுணுத்திருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியில் முணுமுணுப்பதைப் போல எதிராக பேசியிருக்கிறார்கள், விலகி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவும் சரி, தாய் திருச்சபையும் சரி, ஒருபோதும் அந்த போதனையை மாற்றவே இல்லை. எதை ஆண்டவர் கற்பித்தாரோ அதை தாயாம் திரு அவை தொடர்ந்து கற்பித்துக் கொண்டே இருக்கிறது. இரண்டு உண்மைகள். ஒன்று, நற்கருணைநாதர். அநேக சபைகளால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று வரை. ஆச்சரியமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் கூறிய பொழுதே அநேகருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது கடினமான போதனை, இதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அநேகர் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டார்கள், மீண்டுமாக வரவே இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் மீண்டும் வரவே இல்லை. நற்கருணைக்கு விரோதமான சிந்தனை ஆண்டவருக்கு விரோதமான சிந்தனை. நற்கருணையில் ஆண்டவர் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவசிக்கிறேன் என்று சொன்னால் அது ஒருபோதும் உண்மையாகாது. ஒருபோதும் உண்மையாகாது. நம்முடைய விசுவாசம் நற்கருணை நாதரில் தொடங்குகிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நற்கருணையை the source and summit of our Christian life. நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கையின் தொடக்கம் அதுதான், முடிவும் அதுதான். முடிவும் அதுதான். இந்த நற்கருணை நாதரின் விசுவாசத்தை
ஆணையிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று பொது காலத்தின் 21வது ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தில் மேன்மையான ஒரு அறிக்கை என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையில் வாழ்வு உள்ளது என்பது. இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் அதை மீண்டுமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என் வாக்கு உங்களுக்கு வாழ்வை தரும் ஆவியாரை கொடுக்கிறது என்று சொல்லி இதை பேதுரு உணர்கிறார், முழுமையாக உணர்கிறார். உணர்ந்தவராக பேதுரு சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரே, நான் யாரிடம் செல்வேன்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் இருக்கு. இன்று நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய விசுவாச பயணத்தில் அநேக முறை நாமும் ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே இருக்கிறது என்று சொல்லி. அந்த விசுவாசம்தான் மீண்டுமாக இந்த பலிபீடத்தின் முன்பாக நம் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறது. தந்தை உங்களை என்னிடம் ஈர்த்தால் ஒழிய உங்களால் என்னிடம் வர இயலாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்று இந்த பலிபீடத்தின் அருகில் தந்தை நம்மை ஈர்த்திருக்கிறார். இந்த ஆண்டவரை வாழ்வு தரும் உணவாக உணர, இவருடைய வார்த்தையில் வலிமை உண்டு, அருள் உண்டு, வாழ்வு உண்டு, அமைதி உண்டு என்று உணர, அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் இருக்கிறீர், உம்மை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று ஆண்டவரில் நம் உறவை மேன்மைப்படுத்திக் கொள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் முழு மனதோடு இந்த திருபலியை ஒப்பு கொடுப்போம். அந்த வார்த்தையான இறைவன் நம்முடைய உள்ளங்களை நிரப்புவாராக. வாழ்வு தரும் ஆண்டவருடைய திருவுடலும் இரத்தமும் நம்மை வாழ்வில் ஆழத்திற்கு முழுமைக்கு நம்மை இட்டுச் செல்வதாக. முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24, இறை சொற்றொடர்கள் 1-2 மற்றும் 15-17 மற்றும் 18 முடிய. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவதே தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமேரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும்
ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமை பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்கின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றப்போக செய்வார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கினின்றும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நெய்ந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும் முறிப்படாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினையை சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சிமையுடன் தன்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியரின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியருடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறியிருக்கிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இத்திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடரில் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியாரே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றால், நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருந்தவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறுகிறேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடரில் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின், இந்த விசுவாச வாழ்க்கையின் மைய பகுதிக்கு ஆண்டவர் என்று நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவர்தான் வாழ்வு தரும் உணவு. அவருடைய உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய நம்மில் வாழ்வே இராது என்ற அந்த பாடத்தின், நம்முடைய விசுவாசத்தின் மைய பகுதிக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்று ஒரு முடிவு செய்ய வேண்டும். அந்த மக்கள் ஆண்டவரோடு சென்று கொண்டிருந்த அவருடைய சீடர்களுக்கு இது முடிவெடுக்கும் நாளாக இருந்தது. அவரோடு இருப்பதா அல்லது அவரை விட்டு விலகுவதா? இயேசுவை பின்தொடர்வதா அல்லது இயேசுவிடமிருந்து தூரம் செல்வதா? யார் நற்கருணைக்கு விரோதமாக முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக முடிவெடுக்கிறார்கள்.
The decision that we make against the Eucharist is a decision that is made against Jesus. நற்கருணையில் இறைவன் இருப்பதை என்னால் நம்பவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னால் நம்ப முடியாது. இன்று அநேகர் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறார்கள். நற்செய்தி சொல்கிறது, அநேகர் இயேசுவை அன்றிலிருந்து பின் செல்லவில்லை, அவரை விட்டு விலகினார்கள் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுள் சிலருக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, என்னுடைய வார்த்தைகளை ஏற்கக்கூடிய அளவிற்கு விசுவாசம் இல்லை. வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்போர் எப்பொழுதும் வாழ்வார் என்று விசுவசிக்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் சொல்கிறார். இன்று அவர்கள் ஆண்டவரோடு இருப்பதா அல்லது அவரை விட்டு விலகுவதா என்ற முடிவு. அநேகர் விலகிவிட்டார்கள். யார் இருந்தாலும் யார் விலகினாலும் ஆண்டவர் தன்னுடைய போதனையை மாற்றிக்கொள்ள மாட்டார். எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு சென்றாலும், இது நற்செய்தி சொல்கிறது, சில பேர் அல்ல, பலர் ஆண்டவருடைய சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய போதனையை மாற்றிக்கொள்ளவில்லை. யார் இருந்தாலும் சென்றாலும் ஆண்டவருடைய நற்செய்தி அதுதான். வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்டால் அன்றி உங்களுக்கு வாழ்வு இராது. இன்று அநேக சபைகளுக்கு இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நற்கருணையில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார், வாழ்வு தரும் உணவாக இருக்கிறார். அந்த அப்பத்திலும் ரசத்திலும் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் நமக்கு வருகிறார் என்பதை அநேகருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிசயமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுள் சிலருக்கு விசுவாசமே இல்லை. யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணர முடியும். அந்த நற்கருணையை வாழ்வின் உணவாக வாங்க முடியும். இல்லை என்றால் முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், என்னுடைய தந்தை உங்களை என்னிடம் ஈர்த்தால் அன்றி உங்களால் என்னிடம் வர இயலாது. இன்று நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் நம்மை அழைத்து வந்திருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு தரும் உணவு என்பதை அறிக்கையிட வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு இருப்பதா விலகுவதா என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருப்பதே நல்லது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அநேகர் விலகி சென்றிருக்கலாம். இன்று பிரிந்த அநேக சபைகளில் அந்த நற்கருணை விசுவாசம் இல்லை. நற்கருணை நாதரை அவர்கள் நம்புவதில்லை. நற்கருணையில் ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறார் என்ற அந்த மாபெரும் உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடினமான ஒரு போதனை. இன்றைய நற்செய்தியின் தொடக்கம் அதாகத்தான் இருக்கிறது. இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடரில் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம், இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம், இன்னும் இதை எங்களால் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, மிகவும் கடினம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள பலருக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இங்கு கூடியிருக்கும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த விசுவாசம் நம்மை ஈர்த்திருக்கிறது. நாம் மீட்பின் வரலாறை பார்க்கும் பொழுது, திருச்சபையின் வரலாறை பார்க்கும் பொழுது 2 உண்மைகள் அநேக சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அநேக நேரங்கள் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புகள் இந்த 2 உண்மைகளுக்கு விரோதமாக அநேகர் முணுமுணுத்திருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியில் முணுமுணுப்பதைப் போல எதிராக பேசியிருக்கிறார்கள், விலகி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவும் சரி, தாய் திருச்சபையும் சரி, ஒருபோதும் அந்த போதனையை மாற்றவே இல்லை. எதை ஆண்டவர் கற்பித்தாரோ அதை தாயாம் திரு அவை தொடர்ந்து கற்பித்து கொண்டே இருக்கிறது. 2 உண்மைகள். ஒன்று, நற்கருணை நாதர். அநேக சபைகளால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று வரை. ஆச்சரியமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் கூறிய பொழுதே அநேகருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது கடினமான போதனை,
இதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அநேகர் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டார்கள், மீண்டுமாக வரவே இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் மீண்டும் வரவே இல்லை. நற்கருணைக்கு விரோதமான சிந்தனை ஆண்டவருக்கு விரோதமான சிந்தனை. நற்கருணையில் ஆண்டவர் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவசிக்கிறேன் என்று சொன்னால் அது ஒருபோதும் உண்மையாகாது, ஒருபோதும் உண்மையாகாது. நம்முடைய விசுவாசம் நற்கருணை நாதரில் தொடங்குகிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நற்கருணையை the source and summit of our Christian life. நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கையின் தொடக்கம் அதுதான், முடிவும் அதுதான், முடிவும் அதுதான். இந்த நற்கருணை நாதரின் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அநேக சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது, எதிர்ப்புகள், விமர்சனங்கள், உண்மை இல்லை என்று அநேகர் விலகி சென்றிருக்கிறார்கள். யார் இருந்தாலும் சென்றாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் போதனையை மாற்றிக்கொள்ளவில்லை. தாய் திருச்சபையும் ஒருபோதும் அதை மறுக்காது, அந்த போதனையிலிருந்து விலகி செல்லாது. இரண்டாவதாக நமக்கே தெரியும், ஒன்று நற்கருணை, இரண்டாவது அன்னை மரியாள். அநேக நேரத்தில் விமர்சனத்திற்கு, எதிர்ப்புக்கு உள்ளாவது. ஏன் இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், இப்பேற்பட்ட ஒரு மாண்பு, மதிப்பு? நாம் என்ன மாண்பு கொடுத்தால் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மாட்சிக்கு ஈடாகும்? தன்னுடைய தாயாக அன்னையை உயர்த்தினார், இறைவனின் தாயாக உயர்த்தினார். அதைதானே அன்னை பாடுகிறார், இன்று முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே, ஏனென்றால் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெரும் செயல்கள் செய்துள்ளார், பரிசுத்தர் என்பதே அவரது பெயர் என்று சொல்லி. வல்லவராம் கடவுள் அன்னைக்கு செய்ததை விட உங்களாலும் என்னாலும் எதை செய்துவிட முடியும்? நாம் எதை செய்தாலும், நம்முடைய நவநாட்களாக இருக்கலாம், நாம் அன்னைக்கு காட்டும் அன்பாக இருக்கலாம், ஆண்டவர் செய்ததற்கு ஒருபோதும் ஈடு இணையாகாது. அப்படி இருக்கிறது ஆண்டவர் அந்த அன்னைக்கு காட்டியிருக்கும் அன்பு. ஆனாலும் சிலரால் அன்னையை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி நற்கருணையை, இது மிகவும் கடினமான ஒரு போதனை, ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்களோ அப்படி அநேகர் திருச்சபையை விட்டு விலகி இருக்கிறார்கள். ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்பவர்கள் மட்டும்தான் ஏன் தாய் திருச்சபையில் அன்னை மரியாளுக்கு இப்பேற்பட்ட ஒரு மாட்சி இருக்கிறது, மாண்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும் நிலையிலும் அவர் பேசிய அந்த 7 வார்த்தைகளில் 2 வார்த்தைகள் அன்னையை குறித்து. அந்த சாகும் நிலையிலும் தன்னுடைய தாயோடு பேச வேண்டும், அந்த தாயை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று துடித்தவர். நாம் சாகும் தருவாயில் யாரை நினைக்கிறோமோ, யாரோடு பேச வேண்டும் என்று துடிக்கிறோமோ, அவர்தான் நம்முடைய உள்ளத்திற்கு மிகவும் அருகில் இருப்பவர்கள், நம்முடைய உள்ளத்திற்கு மிகவும் அருகில் இருப்பவர்கள். அப்படி அந்த அன்னையை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று சிலுவையின் மேல் இருந்த பொழுதும் ஆண்டவர் துடித்தார். அந்த இருதயம் அன்னையை அப்படியாக அன்பு செய்தது. ஆகையால் தான் ஏன் இன்று திருச்சபையில் அன்னை மரியாளுக்கு இப்பேற்பட்ட ஒரு மாண்பு மாட்சி இருக்கிறது என்று சொன்னால், யார் ஆண்டவருடைய திரு இருதயத்தை புரிந்து கொள்ள முடியுமோ அவர்களால் மட்டும்தான் இந்த உண்மையையும் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக இல்லை. யோவான் மிகவும் அழகாக எழுதுவார் அவருடைய நற்செய்தியில், இதோ உன் தாய் என்று சொல்லி எல்லோருக்கும் ஆண்டவர் சொல்லவில்லை, தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து சொல்கிறார். அநேக சீடர் இருந்தார்கள், எல்லோரும் அன்பு சீடர்களாக மாறிவிட முடியாது. உங்களுக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆண்டவருக்கு அநேக சீடர்கள் இருக்கலாம், பலர் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள், இந்த போதனையை ஆண்டவர் முன்வைத்தவுடன் பின்வாங்கினார்கள். ஆண்டவருக்கு அநேக சீடர்கள் இருக்கலாம், ஆனால் அன்பு சீடர்களை மட்டும் தான் பார்த்து சொல்வார், இதோ உன் தாய். ஏனென்றால் உங்களால் மட்டும்தான் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னையை இன்று சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் வருத்தமே இல்லை. எல்லாராலும்
அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த அன்பை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள்தான் அன்னையை புரிந்து கொள்ள முடியும், அவர்கள்தான் நற்கருணையை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக இல்லை. ஆகையால் தான் தாய் திருச்சபை யார் இருந்தாலும் யார் சென்றாலும் இந்த போதனையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காது. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்துகின்றார் வாழ்வின் உணவாக. அந்த வெளிப்படுதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மில் விசுவாசம் வேண்டும், நம்மில் விசுவாசம் வேண்டும். புனித பேதுரு இறுதியாக சொல்வார், நீரே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அங்கே அவர் நிறுத்திவிடவில்லை, அதை நம்புகின்றோம், அதை நம்புகின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், நானே வாழ்வு தரும் உணவு என்று வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், அந்த வெளிப்படுத்துதலை புரிந்து கொள்ள நம்பிக்கை வேண்டும். எப்பொழுது நாம் நம்புகிறோமோ அப்பொழுது நாமும் ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம். அதுதான் இன்றைய நற்செய்தியில் நடக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் இருக்க தங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு, தங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. அநேகர் நிச்சயமாக நம்முடைய இந்த கிறிஸ்துவ ஜெப நேரத்தில் நம்முடைய இல்லங்களில் இருக்கலாம், ஆலயத்தில் இருக்கலாம், பேதுருவினுடைய இந்த வரிகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை தொட்ட வரிகள். நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் பால் திருப்பும் வழிகள். எப்பொழுதெல்லாம் இந்த பாடல் பாடப்படுகிறதோ, பேதுருவினுடைய இந்த வார்த்தைகள் பாடப்படுகிறது நம்முடைய ஆலயத்தில், நம்முடைய ஜெப நேரத்தில், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் தொடுவதை நாம் உணர்கிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை தொட்ட வார்த்தைகள். பேதுருவும் இதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தான் சொல்கிறார். ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்துகிறீர், அதை நம்பக்கூடிய சக்தி எங்களில் இருக்கிறது, அந்த விசுவாசம் இருக்கிறது. ஆகையால் தான் சொல்கிறார், நீர் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், உம்மை நம்புகின்றோம். அந்த நம்பிக்கை தான் நம்மை இங்கு ஈர்த்திருக்கிறது. யாரிடம் செல்வோம் இறைவா? நீர் இருக்க. இந்த வார்த்தைகளை அநேக விதத்தில் வேறு விதமாக நாம் பாடலாம். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும் என்று பாடுகிறோம். அதுவும் அதேதான். நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமை தானே, நீர் போதும் ஆண்டவரே என்று பாடுகிறோம். நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே என்று பாடுகிறோமே, அதுவும் இதுதான். இந்த வரிகளை அநேக நேரத்தில் அநேக விதத்தில் நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்று நாம் வந்திருப்பதும் அதை வெளிப்படுத்ததான், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த. நற்கருணை நாதரை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் திருபலிக்கு வரமாட்டேன், வீட்டில் அமர்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை அங்கும் தொடுகிறார் என்றால் நிச்சயமாக திருபலிக்கு வராமல் நான் வீட்டிலிருந்து ஜெபிப்பேன் என்றால் ஆண்டவர் நம்மை தொடமாட்டார். இது இறைவன் நம்மை சந்திக்கும் இடமாக இருக்கிறது. அந்த வாழ்வு தரும் உணவை நாம் பெற்றுக்கொள்ளும் இடமாக இருக்கிறது. யாராவது நான் பூசிக்கு வரமாட்டேன், வீட்டிலே உட்காந்து ஜெபிச்சுக்கிறேன், ஆண்டவர் நம்மை தொடமாட்டார். இது ஆண்டவர் நம்மோடு பேசும் இடம் மட்டுமல்ல, நமக்கு வாழ்வு தரும் குணமாக மாறும் இடமாக இருக்கிறது. நான் 2 வாரங்களுக்கு முன்பதாக சொன்னது போல நாம் ஆண்டவரை சந்திக்கும் சீனாய் மலையாக இருக்கிறது. இங்குதான் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், இங்குதான் வாழும் இறைவனாக இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். இன்று அந்த இறைவனை நாம் உளமாற போற்றுவோம், நாம் உளமாற ஆராதிப்போம். யார் இருந்தாலும் யார் சென்றாலும் இந்த போதனை ஒருபோதும் மாறாது. பிரிந்து செல்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரில் விசுவாசம் இழந்தவர்கள். யார் இருந்தாலும் சென்றாலும்
இந்த ஆண்டவருடைய போதனையானது எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். அவர் வாழ்வதரும் உணவாக இருக்கிறார். அதை எப்பொழுதும் யாராலும் மறுக்கவே முடியாது. நாம் தொடர்ந்து ஆண்டவரையே பற்றிக்கொள்ள, எந்த சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை நாம் இழக்காமல் இருக்க, அந்த நற்கருணை நாதரில் எப்பொழுதெல்லாம் நம்முடைய துன்ப துயரங்கள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நற்கருணை நாதரிடம் சொல்ல, அறிக்கையிட, அவரோடு பேச, அவரை நாம் உட்கொள்ள நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் இன்னும் ஆழப்படுத்த என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடுவோம். நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கும் நற்கருணை நாதரை நாம் உளமாற ஆராதிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். வாழ்வளிக்கும் இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், எமய ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைப்பணியை குறைவின்றி நிறைவேற்ற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் சமுதாயத்தின் தேவையை அறிந்து அவர்களின் நல்வாழ்வுக்காக அயராத உழைக்க உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிறைவாழ்வான இறைவா, இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்து அவரை விட்டு பிரிந்து இடர்களைப் போல் நாம் இல்லாமல் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாழ்ந்து பேதுரு மற்றும் மற்ற சீடர்களைப் போல நம்பிக்கையிலும் உம்மை உறுதியாக பற்றி கொண்டு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மீட்பளிக்கும் இறைவா, பாவ வழியில் சிக்கிக்கொண்டு அது நின்று வெளிவர வழி தெரியாமல் தவிக்கின்ற அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் தங்கள் தவறுகளிலே அழிந்து போய்விடாமல் நீரே அவர்களை தடுத்து கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். யார் நம்முடைய குடும்பத்தில் திருப்பலிக்கு வருவதில்லையோ, நற்கருணை நாதரிடமிருந்து தூரம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். நற்கருணை இல்லாமல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லை. நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட உதவி ஆயர்களுக்காக ஜெபிப்போம். நம்மிடம் அநேகர் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் எங்களுக்கு வாழ்வு தரும் உணவாக இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவசிப்பதின் முழுமையை நாங்கள் கண்டடைவோம். அவர் வாழ்வு தரும் உணவாக இருக்கிறார் என்று விசுவாசத்தில் தொடர்ந்து வளரவும், அந்த விசுவாசத்தை பறைசாற்றவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.